ரிலாக்ஸா படிக்கலாம். ஸ்டேட் விச் ஆஃப் த ஃபாலோவிங் மெத்தட், 15வது கொஸ்டின் பாருங்க. ஸ்டேட் விச் ஆஃப் த ஃபாலோவிங் மெத்தட் நாட் எ ரிகனைஸ்டு மெத்தட் ஆஃப் குட்வில் வேல்யூவேஷன் அப்படின்றார். குட்வில் வேல்யூவேஷன் மெத்தட், அதாவது நற்பெயர் கணக்கிடல்ல இந்த மெத்தடு கிடையாது அப்படின்றார். நற்பெயர் கணக்கிடல், மதிப்பிடல் அப்படின்னு நம்ம சொல்ல இல்லைங்களா, நற்பெயர் மதிப்பிடல்ல இந்த முறை இல்லை. இது வந்து நாட் ரெகனைஸ்டு, அங்கீகரிக்கப்படவில்லை அப்படின்னு அர்த்தம். அங்கீகரிக்கப்படவில்லை அப்படின்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட் அப்படின்றதுக்கு சராசரி லாப முறை, ஆனுட்டி மெத்தட்னு இருக்கு, கேபிட்டலைசேஷன் மெத்தட் இருக்கு. அப்போ இதுல எது அங்கீகரிக்கப்படாதது? எல்லாமே அங்கீகரிக்கப்படுறது தான். இந்த கேள்வி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விங்க. நன் ஆஃப் தீஸ நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக கொடுக்கப்பட்டதுங்க. நன் ஆஃப் தீஸையும் சில சமயம் நீங்க பார்க்க வேண்டியதா இருக்கும் அப்படின்றதையும் நீங்க பாத்துக்கோங்க. ஆவரேஜ் மெத்தடு இருக்கு, அப்போ ஒன் ஆஃப் த மெத்தடு. ஆனுட்டி மெத்தடு ஒன் ஆஃப் த மெத்தடு, கேபிட்டல் மெத்தடுங்கிறது ஒன் ஆஃப் த மெத்தடு. இதுல எதுவுமே இல்லை, இவைகளில் எதுவும் இல்லை அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சருங்க. அப்போ 53 பேர் இதை கரெக்டா பண்ணியிருக்காங்க. சூப்பர். கேபிட்டல் எம்ப்ளாய்டு ரெப்ரசன்ட் த ஃபண்ட் ப்ரொவைடட். இது என்ன அப்படின்னா, யாருக்கு ஃபண்ட், இந்த ஃபண்ட் யாரோட சேர்ந்தது அப்படின்னா ஷேர் ஹோல்டரை சேர்ந்தது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சது இல்லை, கிரெடிட்டார்ஸ் கிடையாது, டிபெஞ்சர் ஹோல்டர் கிடையாது அப்படின்றது இதுக்கு முன்னாடி வகுப்புகள்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சொல்லியிருக்கோம். அப்போ யாரை மட்டும்தான் குறிப்பிடுறோம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வட்டம் போட்டு காமிச்சிட்டோம் இல்லைங்களா. அசட்டு, கரண்ட் லைபிலிட்டி, கரண்ட் அசட். அப்போ நெட் ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னு சொல்லலாம். ஃபிக்ஸட் அசட் பிளஸ் நெட் ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபிக்ஸட் அசட் பிளஸ் நெட் ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னு சொன்னாலும் இதுக்கு பேரு கேபிட்டல் எம்ப்ளாய்டு தான். கேபிட்டல் எம்ப்ளாய்டு. அடுத்தது இதுக்கு அதர் சைடுல மிச்சம் இருக்கிறத மட்டும் நீங்க பாக்குறது ஈக்விட்டி பிளஸ் ப்ரிஃபரன்ஸ், பிளஸ் லாங் டேர்ம் டெப்ட் அப்படின்றது நீங்க இது கூட ரிசர்வ் எல்லாமே எடுத்துக்கோங்க. என்னென்ன ரிசர்வ் எல்லாமே எடுத்துக்கிட்டு லாங் டேர்ம் டெட்டையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் கேபிட்டல் எம்ப்ளாய்டு தான். கேபிட்டல் எம்ப்ளாய்டு நத்திங் பட் ஓன் கேபிட்டல் பிளஸ் பாரோடு கேபிட்டல் அப்படின்னு எடுத்தீங்கனாலும் கேபிட்டல் எம்ப்ளாய்டு தான். ஃபிக்ஸட் அசட் பிளஸ் நெட் ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னு சொன்னாலும் கேபிட்டல் எம்ப்ளாய்டு தான். இதுல எவ்வளவு டெரிவேஷன்ஸ் வேணாலும் கொடுக்கலாம். ஆனா உங்களுக்கு இதைத்தான் கூட்டணும் அப்படின்றது மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மற்றதெல்லாம் ஈஸி. ஆர் யூ கிளியர்? வேற ஏதாவது டவுட் இருக்க பதில கேபிட்டல் எம்ப்ளாய்டுங்கிறதுல? பேலன்ஸ் ஷீட்டை வந்து பிக்சராட்டு அப்படியே உங்க மைண்ட்ல ஏற்றி வச்சிருங்க. ஏதாவது இருந்தால் அப்படியே பார்ட்டிசிபேட் பண்ணிட்டே வாங்க. எதுவும் பேசாம இருக்கணும்ன்றதெல்லாம் 10 மணிக்கு மேல கிடையாதுங்க. ஓகே, பேசுங்க. ஓகே, தி ஆவரேஜ் சொல்லுங்க சார். மேல ஒரு ஃபார்முலா கொடுத்தீங்க சார், டோட்டல் அசெட்ஸ் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டி. ஆமாங்க, கேபிட்டல் எம்ப்ளாய்டு ஈக்குவல் டு, ஆமா, டோட்டல் அசெட் பிளஸ் கரண்ட் அசெட் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டின்னு கொடுத்துருப்பாங்க. ஆமா சார். இங்க கிரெடிட்டர்ஸ் இருக்குது சார். எங்கங்க? சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ், அதாவது ஷார்ட் டேர்ம் கிரெடிட்டார்ஸ் வரும், லாங் டேர்ம் கிரெடிட்டார்ஸ் தான் வரக்கூடாதுங்க. ஓகே சார். ஷார்ட் டேர்ம் கிரெடிட்டார்ஸ் நீங்க எடுத்துக்கலாம். அவங்க ரா மெட்டீரியல் சப்ளையர், அவங்களுக்கு 1 இயர்க்குள்ள நீங்க பே பண்ணி ஆகணும் இல்லைங்க. வித்தின் 1 இயர். வித்தின் 1 இயர்க்குள்ள நீங்க அவங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருப்பாங்க. அதனால அது நெட்வொர்க். லாங் டேர்ம் கிரெடிட்டார்ஸ் அப்படின்ற வார்த்தையை சொல்றேங்க, புரியுதுங்களா? இந்த இடத்துல நீங்க என்ன பார்க்கணும், லாங் டேர்ம் கிரெடிட்டார்ஸ், தட் கிரெடிட்டார்ஸ் இஸ் கால்டு ஃபார் டிபெஞ்சர் ஹோல்டர் லாங் டேர்ம் லோன்ஸ், இது எல்லாமே சேர்ந்து வருது. ஓகே சார். கேபிட்டல் எம்ப்ளாய்டுல யார் யாரும் வரமாட்டாங்க அப்படின்னா கிரெடிட்டார்ஸ் அப்படின்றவங்க இந்த இடத்துல கன்சிடர் பண்ணக்கூடாது. எய்தர் லாங் டேர்ம் கிரெடிட்டார்ஸ் அல்லது டிபெஞ்சர் ஹோல்டர், இதெல்லாமே வேறவங்களா இருப்பாங்க அப்படின்னு பார்க்கணும். இது இந்த இடத்துல நீங்க இது என்னவா அசியூம் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல என்ன அசியூம் பண்ணிக்கிறோம் அப்படின்னா இது லாங் டேர்ம் கிரெடிட்டார்ஸ்னு அர்த்தம். இது வந்து லாங் டேர்ம் கிரெடிட்டார்ஸ். ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா வெறும் கிரெடிட்டார்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணுங்க, டோட்டல் அசெட் பாயிண்ட் ஆஃப் வியூல காட்டணும். பட் கேபிட்டல் எம்ப்ளாய்டு எதை பிரதிபலிக்கிறதுன்னு தான் கேட்டிருக்காங்க. பிரதிபலிக்கிறது அப்படின்னா ஷேர்ஸ் தான் பிரதிபலிக்குங்க. ஷேர்ஸ் தான் பிரதிபலிக்கும், ஷேர் ஹோல்டர் தான் பிரதிபலிக்கும். ஓகே. ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இதெல்லாமே +2 புக்ல இருக்கிற கொஸ்டினுங்க. அது +2 புத்தகத்துல கான்செப்ட்ல இருக்கிறது. த ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆஃப் சிமிலர் ஃபார்ம்ஸுங்க, ஒரே மாதிரியான ஃபார்ம்ஸ். அப்போ ஒரே மாதிரியான நிறுவனங்கள், ஒரே மாதிரியான
நிறுவனங்களை சிமிலர் இண்டஸ்ட்ரி ஒரே மாதிரியான செக்டர் அதாவது துறைகளை மட்டும் இண்டஸ்ட்ரி தொழில்துறைகளை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேரு நீங்க இப்படிதான் கம்பேர் பண்ணுவீங்க. இந்த பிசினஸ் போடுறதுக்கு பதிலா இதே மாதிரி இன்னொரு பிசினஸ்ல போட்டிருந்தா எனக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும்னு கேட்பீங்க இல்லைங்களா? அதுதான் நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்னுக்கான டெஃபினிஷன் தான் இது. நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்னுக்கான டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு எவ்வளவு சராசரி லாபம் கிடைக்கும் போடுறதுக்கு பதிலா இந்த பிசினஸ்ல போடுறதுக்கு பதிலா வேற பிசினஸ்ல போட்டிருந்தா எனக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கணும். அதுதான் உங்களுடைய நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இது அடிக்கடி நான் சொல்லிட்டே இருப்பேன். வேர்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். அப்படின்னா என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மறக்கவே மறக்காதுங்க. ஸ்டேட் த ஃபாலோவிங் ஃபேக்டர் விச் வில் செய்யாது அப்படின்னா விச் வில் அஃபெக்ட் பாதிக்காது வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ் வந்து பாதிக்காத ஃபேக்டர் எது? காரணி. ஃபேக்டர் அப்படின்னா காரணி. எந்த காரணி வேல்யூ ஆஃப் ஷேர்ஸை பாதிக்காது? அதாவது பங்குகளினுடைய மதிப்பை பாதிக்காது. பங்குகளின் மதிப்பை பாதிக்காது. டிமாண்ட் அண்ட் சப்ளை ஆஃப் ஷேர்ஸ் அப்படின்றா கண்டிப்பா இது வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை ஆஃப் ஷேர்ஸ்ங்கிறது மார்க்கெட் பிரைஸை பாதிக்கும். மார்க்கெட் பிரைஸை வந்து கண்டிப்பா பாதிக்கும். இதை வச்சுதான் டிட்டர்மைனா பண்ணுவான். மார்க்கெட் பிரைஸ் இஸ் டிட்டர்மைன்ட் பை டிமாண்ட் அண்ட் சப்ளை ஆஃப் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் த ஷேர்ஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அது வந்து வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ் வந்து பாதிக்கும். நேச்சர் ஆஃப் கம்பெனிஸ் பிசினஸ், இயல்பு. ஒரு கம்பெனியினுடைய இயல்பு வந்து ஒரு என்ன சொல்லலாம் அப்படின்னா சிறப்பு இயல்புகள் நமக்கு கூடிட்டே போகுது அப்படின்றப்போ அதனோட ஷேர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ப்ராஃபிட் ஏர்னிங் கெப்பாசிட்டி, லாபத்தை ஈட்டக்கூடிய திறமை, லாபம் ஈட்டும் திறமை. இது எல்லாமே நமக்கு வந்து வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். லாபம் ஈட்டும் திறமை. லேபர் ஃபோர்ஸை பத்தி யாருக்குமே தெரியாது. இது இன்டர்னல் அப்படின்றது மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு ஹியூமன் ஃபேக்டர், இன்டர்னல் சோர்சஸ் அப்படின்னு அர்த்தம். ஹியூமன் ஃபேக்டர் இன்டர்னல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மற்ற எல்லாமே வெளியில தெரியும். இது மட்டும் இன்டர்னல் ஃபேக்டர். ஹியூமன் ஃபேக்டர் இன்டர்னல், அது மட்டும் தான் தெரியாது. Under yield method, the value of equity shares is calculated under the presumption அப்படினாலும் assumption அப்படினாலும் ஆல்மோஸ்ட் இது எல்லாமே ஒண்ணுதான். That the company would be, assumption அப்படின்னு எடுத்துக்கலாம், presumption அப்படின்னு எடுத்துக்கலாம். அனுமானம். தமிழ்ல என்ன கொடுத்திருக்காங்க? இது assumption அப்படின்னா அனுமானம் அப்படின்னு சொல்லலாம். presumption அப்படின்றதுக்கு என்ன தமிழ் வேர்டுங்க? presumption என்ன தமிழ் வேர்டாக இருக்கும்? presumption அப்படின்றதுக்கான தமிழ் வேர்டுங்க ஆல்மோஸ்ட் ஈக்குவலன்ட் டு அனுமானம் தான் சார். அனுமானம் தான் சார். ஓகே ஓகேமா, அதேதான் சொல்லுவாங்க. வாட்டி படிக்கிறது தாங்க. எந்த அனுமானத்தினுடைய அடிப்படையில் வருது? அதாவது இந்த இடத்துல வந்து அக்கௌண்டிங் அசம்ஷன் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கோங்க. நீங்க அக்கௌண்டிங் அசம்ஷன்ல எதுல வரும் அப்படின்றதுங்க சார்? அனுமானம் தான் சார். அனுமானம். ஓகே, இப்ப கோயிங் கன்சர்ன் அப்படின்னு எடுக்கலாம். இது வந்து எந்த இதன் கீழே வருது அப்படின்னா கோயிங் கன்சர்ன். கோயிங் கன்சர்ன்ல எதெல்லாம் வரும்? கோயிங் கன்சர்ன் அப்படின்னா நிறுவன தொடர்ச்சி. நிறுவன தொடர்ச்சிங்க இல்லைங்களா? valuation of assets, long term, long live, valuation of assets, valuation of asset, depreciation, valuation of asset, valuation of sharesங்கிறது இருக்கப்பா? valuation of shares இங்க சார் போடலையா? அடுத்து உன்னோட என்ன சொன்னீங்க? valuation of asset, depreciation சார். depreciation, அப்புறம் treatment of outstanding, treatment of outstanding, indefinite period, definite period, indefinite period going concern தவிர இல்லைங்க. infinitive period, indefinite period. இந்த வேர்டு வருதா அப்படின்றது? ஏதாவது ப்ராஃபிட்டபிலிட்டி இதை பத்தி எல்லாம் ஏதாவது சொல்லுதுங்களா? லாங் லைவ் அப்படின்னு வந்தாவே நம்மளோட ஷேர்ஸ், இந்த வேல்யூஷன் ஆஃப் ஷேர்ஸ்ங்கிறது எதை பேஸ் பண்ணி தான் இருக்குங்க? நம்மளுடைய அசட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும்.
அசட்டோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னாவே நம்மளோட ஷேர் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்படிதானுங்க அர்த்தம். நெட் அசெட் மெத்தட் நமக்கு எதை தான் சொல்லுது அப்படின்னா, அசெட் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுறப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? ஷேர் பிரைஸ் வில் பி இன்க்ரீசஸ். ஈச் ஷேர் வில் பி இன்க்ரீசஸ். நம்மளோட வேல்யூஷன் ஆஃப் ஷேர்ஸ்ல. அப்போ அந்த வேல்யூஷன் ஆஃப் அசெட் அப்படின்ற கான்செப்ட்ல தான் இந்த ஈல்டு மெத்தட் நமக்கு வருது. ஆக்சுவலி பாத்தீங்க அப்படின்னா ஈல்டு மெத்தட் அப்படின்றது இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அதாவது ஷேர்னுடைய பேமெண்ட் சைடை மட்டும் பார்ப்போம். அதாவது அசெட் சைடை பார்க்காம பேமெண்ட் சைடு, அதாவது ஈல்டு அப்படின்னு சொல்லப்படுறது டிவிடெண்ட் ஈல்டு மட்டும் பார்ப்போம். டிவிடெண்ட் ஈல்டு மட்டும் பார்ப்போம். டிவிடெண்ட் ஈல்டு தான் நம்ம இந்த இடத்துல சொல்லுவோம். ஈக்விட்டிக்கு என்ன விளைச்சல் அப்படின்னா டிவிடெண்ட் தான் விளைச்சல். நான் இந்த வேர்டு ஏதாவது வருதாங்கிறதுக்காக தான் உங்களுக்கு கேட்டது. அது வராதனால நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இந்த வேல்யூஷன் ஆஃப் அசெட்ங்கிற அசம்ஷன் படி தான் இது உருவாயிருக்கும். கோயிங் கன்சர்ன் கான்செப்ட். இதுக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. சூப்பருங்க. ஈல்டு மெத்தட்னாலுமே கோயிங் கன்சர்ன். ஈல்டு மெத்தட்னாலுமே கோயிங் கன்சர்ன். அதுக்கு இன்னொரு பேர் இருக்குங்களா? இல்ல சார், அது எனக்கு இல்ல இது வந்து நமக்கு அக்கவுண்டிங் கான்செப்ட் கன்வென்ஷன்ல வருதுங்க. கோயிங் கன்சர்ன் அப்படின்றது அக்கவுண்டிங் கான்செப்ட் அண்ட் கன்வென்ஷன்ல வருது. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இதுல ஏதாவது டிவிடெண்ட்ங்கிற வார்த்தை வந்துச்சா அப்படின்றதுக்காக கேக்குறேங்க. ஈல்டு மெத்தட்ங்கிறது டிவிடெண்ட் பத்தி தான் பேசுங்க. டிவிடெண்ட் பத்தி பேசும். நெட் அசெட் அப்படின்றது அசெட்டை பத்தி தான் பேசும். அசெட்டை பத்தி அப்படிதான் பார்க்கணும். நீங்க சும்மா படிச்சீங்கன்னா ஒண்ணுமே தெரியாதுங்க. எந்த கான்செப்ட நீங்க எப்படி படிச்சீங்கனாலும் சும்மா படிச்சீங்கன்னா ஒண்ணுமே தெரியாது. அதெல்லாம் சும்மா வெறும் எழுத்துங்க, ஞாபகத்திலே வராது. கான்செப்ட புரியாத வரைக்கும் உங்களுக்கு வேஸ்ட் நம்ம படிக்கிறது. அதுக்கெல்லாம் ரிப்பீட்டட் அட்டெம்ப்ட் தான். அடுத்தது வாலண்டரி வைண்டிங் அப். வாலண்டரி வைண்டிங் அப் அப்படின்ற ஒரு வார்த்தை, விருப்பத்தின் பேர்ல வைண்டிங் அப் செய்யறோம். இஃப் எ ஃபிக்ஸ்டு பீரியட், இஃப் பீரியட் ஃபிக்ஸ்டு ஃபார் த கம்பெனி இஸ் எக்ஸ்பயர்டு அப்படின்றான். முடிவுக்கு வந்தது. அதாவது கம்பெனியே வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குன்னு வச்சிருப்பான். குறிப்பிட்ட காலம்னு வச்சிருப்பான். அந்த காலம் நிறைவடைஞ்சது அப்படின்னா முடிவுக்கு வந்துச்சு. ஓகே, வாலண்டரி வைண்டிங் அப் தான் பண்ணணும் அதுல. If the company passes special resolution, the company wound up voluntarily அப்படின்றான். ஒரு ஸ்பெஷல் ரெசல்யூஷனை பாஸ் பண்றோம் அப்படின்னப்ப 3/4 மெஜாரிட்டி இல்லைங்களா? 3/4 மெஜாரிட்டியில பாஸ் பண்ணணும். மெஜாரிட்டியில பாஸ் பண்ணுங்க. விருப்பத்தினுடைய அடிப்படையில நம்ம கழிச்சுக்கலாம் அப்படின்னு மெம்பர் எல்லாம் ஓட்டு போடுறாங்க அப்படின்றப்ப பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா, மெம்பர் வாலண்டரி வைண்டிங் அப் இஸ் அப்ளிகபிள் டு சால்வெண்ட் கம்பெனி ஆல்சோ. இதுதான் ரொம்ப முக்கியம். இன்சால்வெண்ட் கம்பெனி தான் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. சம்டைம்ஸ் சால்வெண்ட் கம்பெனி ஆல்சோ கோயிங் டு பி வைண்டட் அப் இன் கேஸ் ஆஃப் அமால்கமேஷன், இன் கேஸ் ஆஃப் அப்சார்ப்ஷன். புரியுதுங்களா? அப்சார்ப்ஷன் இன் கேஸ் ஆஃப் அமால்கமேஷன்ல கூட சால்வெண்ட் கம்பெனி கோயிங் டு பி வைண்டட் அப் வாலண்டரிலி. அதனால இந்த கேஸ் இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுவும் பொருந்தும். அப்போ ஆல் ஆஃப் தீஸ் 3 கேட்டகரியுமே இது சேர்ந்தது அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டினுங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். நம்ம ஜென்ரலா அமால்கமேஷன், அப்சார்ப்ஷன் நீங்க எப்படி படிச்சிருப்பீங்க? இந்த கம்பெனிக்கு வித்துட்டான் அப்படின்னு அர்த்தம். வித்துட்டான்னா நம்மளுக்கு நட்டமாய் தான் விற்கணுங்கிற அவசியமே கிடையாது. லாபத்திலையும் விற்கலாங்கிறத புரிஞ்சுக்கணும். நோக்கம் நிறைவேறிச்சுனாலும் பண்ணலாம் சார். நோக்கம் நிறைவேறிச்சுனாலும் பண்ணலாம். அது குறிப்பிட்ட காலம், அப்ஜெக்டிவ், இந்த மாதிரி எல்லாமே சொல்லலாம். நிறைய கம்பெனிஸ் வருங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆரம்பிப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் வித்துட்டு இன்னொரு கம்பெனிக்கு போயிடுவாங்க. இந்த ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் அடாப்ட் பண்றதெல்லாம் நிறைய பாத்தீங்க அப்படின்னா அது மாதிரிதான் இருக்கும். ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் அது தொடக்கத்துக்கு கொடுப்பாங்க, நல்ல ப்ராஃபிட் வரப்ப விற்க சொல்லிடுவாங்க. அவங்களுக்கு நிறைய ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ்க்கு எல்லாம் வந்து நிறைய ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, கம்பல்சரி வைண்டிங் அப். கம்பல்சரி வைண்டிங் அப் எப்ப நடக்கும் அப்படின்னு பாருங்க. கம்பல்சரி வைண்டிங் அப் இஃப் எ கம்பெனி அனேபிள் டு பே இட்ஸ் டெப்ட், கடனை செலுத்த முடியல, கடனை வந்து செலுத்த முடியல முடியவில்லை அப்படின்றப்போ கம்பல்சரி வைண்டிங் அப் போயிடும். இஃப் த நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் கம்பெனி ரிடியூஸ்டு பிலோ த ஸ்டாச்சுட்டரி லிமிட் அப்படின்றான். பிலோ த ஸ்டாச்சுட்டரி லிமிட், அதாவது இந்த மினிமம் லிமிட் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, 27, அதை விட குறைவாச்சு அப்படின்னா இந்த இடத்துல நீங்க கழிச்சிருங்க அப்படின்றான். ஸ்டாச்சுட்டரி லிமிட் இருக்கு. இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்ட்டா இந்த பிரைவேட் கம்பெனில மட்டும் இப்போ புது ஆக்ட்ல நிறைய மாத்திருக்காங்க. அதாவது மினிமம் 2ங்க பிரைவேட் கம்பெனி, மேக்சிமம் எவ்வளவுங்க?
இதுக்கு 200. முன்னாடி 200. 200. 200 சார், முன்னாடி 50 இருந்தது. முன்னாடி ஆரம்பத்து அது இதுக்கு முன்னாடி ஆக்ட்ல வந்து 50 இருந்தது. இப்ப 200 வரைக்கும் பிரைவேட் கம்பெனிஸ். மாத்திட்டாங்க சார். ஆமா. ஓகே, இதுல ஆல்மோஸ்ட் அது அப்படியே தான் இருக்கு. இதுல ஒன்றும் பெருசா அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னா எவ்வளவு பேர் வேணாலும் இருந்துக்கலாம். அன்லிமிட்டெட். அன்லிமிட்டெட் கரெக்டான வார்த்தைங்க, அன்லிமிட்டெட். இது இல்லாம நமக்கு இன்னொன்னு இருக்கு, ஒன் மேன் கம்பெனின்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்க? ஓபிசி. ஒன் மேன் கம்பெனி அது ஒண்ணு இருக்கு. OBC 1% கம்பெனி. 1% கம்பெனி. வெரி குட் வெரி குட். 1% கம்பெனி, ஒன் மேன் சொல்லுங்க. OBC 1% கம்பெனின்னு இன்னொன்னு புதுசா கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கம்பெனிகள்லயே இப்ப 3 வடிவம் வந்துருச்சுங்க. If a company does commence its business within the year of incorporation, incorporationல இருந்து ஒரு வருஷத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணணும், அந்த பிசினஸ் வந்து தொடங்கணும். கமன்ஸ்மெண்ட் ஆஃப் பிசினஸ், தொடங்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். ஒரு வருடத்திற்கு உள்ளாக தொடங்க வேண்டும். அப்படி தொடங்கல அப்படின்னாலும் தவறு. அப்ப சட்டப்பூர்வமான கடமைகளை நம்ம நிறைவேற்றல அப்படின்னு அர்த்தம். இதுல இன்னொரு பாயிண்ட் சொல்லலாங்க. என்ன பாயிண்ட்னு சொல்லுங்க பார்க்கலாம். against government. இல்ல கம்பல்சரி வைண்டிங் அப்ல இன்னொரு பாயிண்ட் சொல்லலாம். ஸ்ட்ராட்டஜி ரிப்போர்ட். வெரி குட் வெரி குட் சார். ஆண்டிப்பன் சார் சூப்பருங்க. ஸ்டாச்சுட்டரி ரிப்போர்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஸ்டாச்சுட்டரி ரிப்போர்ட் நாட் சப்மிட்டட் அப்படின்னு வரப்போ இது எப்போ நம்ம பண்ணுவோம் அப்படின்னா, ஸ்டாச்சுட்டரி மீட்டிங் நடத்தணும். ஸ்டாச்சுட்டரி மீட்டிங் அப்படின்ற ஒண்ணு நடத்தணும். எப்ப நடத்துவீங்க? ஆஃப்டர் இன்கார்பரேஷனுக்கு அப்புறமா, கமன்ஸ்மெண்ட் ஆஃப் பிசினஸ்க்கு அப்புறமா. After incorporation. கூட்டுருவாக்கம் Within 6 months. ஆஃப் இட்ஸ் எதுக்கு பின்னாடிங்க? இன்கார்பரேஷனா கமன்ஸ்மெண்ட் ஆஃப் பிசினஸா? உங்களை போட்டு குழப்பறம் பாருங்க ஃபுல்லா. Sir, Incorporation. incorporation. கூட்டுருவாக்கத்துக்கு அப்புறம் தான் Commencement of business. கமன்ஸ்மெண்ட் ஆஃப் பிசினஸ். Sir, MNC, clear ஆ கேக்குது. இல்ல இன்கார்பரேஷன் தான் கரெக்ட். Okay, sir. கூட்டுருவாக்கம் செய்யப்பட்டது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டாச்சுட்டரி மீட்டிங் நடத்திடணும். அப்பதான் நீங்க எல்லாத்தையும் ஒண்ணு சேர்ப்பீங்க. அப்போ ஸ்டாச்சுட்டரி ரிப்போர்ட் கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, கமன்ஸ்மெண்ட் ஆஃப் பிசினஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாச்சுட்டரி மீட்டிங்கை நீங்க கண்டக்ட் பண்ணணும் ஆஃப்டர் இட்ஸ் இன்கார்பரேஷன். கமன்ஸ்மெண்ட் ஆஃப் பிசினஸ்ங்கிறது அதுக்கப்புறம் சில டாக்குமெண்ட் எல்லாம் நீங்க வந்து சப்மிட் பண்ணிடுவீங்க. உடனுக்குடனே சப்மிட் பண்ணிடுவாங்க இப்பெல்லாம். அது அவ்வளவு டிலே எல்லாம் பண்றது இல்லைங்க. சொல்லுங்க சார். இது கம்பெனி லைஃப்ல ஒரு டைம் தான் சார் மீட்டிங். ஒரு டைம் தான் சார். எதுங்க? ஒன் டைம். ஸ்டாச்சுட்டரி மீட்டிங் ஒன் டைம் தான் நடக்கும். வாழ்நாள்ல ஒரு தடவை தான் நடக்கும். அதான் Only one time meeting. வாழ்நாள்லயே ஒரு தடவை தான் நடக்கும். ஸ்டாச்சுட்டரி மீட்டிங், ஸ்டாச்சுட்டரி ரிப்போர்ட் எல்லாம் வாழ்நாளில் ஒரு தடவை தான் நடக்கும். இன்கார்பரேட் ஆன உடனே வாங்க சார். ஆமா, இன்கார்பரேஷனுக்கு அப்புறம் கூட்டுருவாக்கம் செய்யப்பட்டதிலிருந்து 6 மாதத்துக்குள்ள நடத்தணும். 6 months சார். ஓகே. கூட்டுருவாக்கம் செய்யப்பட்டதிலிருந்து 6 மாதத்துக்குள்ள நடத்தணும். இந்த மீட்டிங் நடத்தல அப்படின்னாவே தப்புன்றான். அவ்வளவுதாங்க. இதுவும் வந்து நீங்க அது கூட சேர்த்து பார்த்துக்கணும். கம்பல்சரி வைண்டிங் அப்ல அதுவும் வரும். இதெல்லாம் அப்படியே செயின் மாதிரி அப்படியே மெமரி ஏத்திட்டே இருங்க. அவ்வளவுதாங்க. ஃபர்ஸ்ட் ஐட்டம் இன் ஆர்டர் டு பேமெண்ட் டு மேட் த லிக்விடேட்டர். லிக்விடேட்டர்ல யாருக்கு ஃபர்ஸ்ட் பேமெண்ட் கொடுப்பீங்கன்னு கேக்குறாங்க. முதல் Liquidation expenses. முதல் வந்து யாருக்கு Liquidated கொடுப்போம்? remuneration. Liquidation expenses. லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் ஓகே. இந்த கொஸ்டின் வந்து நல்லா கிளாரிட்டி பண்ணிட்டீங்க. ஓகே. இது வந்து கூட்டுருவாக்கம் செய்யப்பட்டதிலிருந்து அப்படின்னு சொன்னது வந்து மாத்திட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்ட்டா, கமன்ஸ்மெண்ட் ஆஃப் பிசினஸ் தான் இந்த இடத்துல கரெக்டான வேர்டுங்க. ஓகே, இந்த இடத்துல வந்து கமன்ஸ்மெண்ட் ஆஃப் த பிசினஸ் தான் நமக்கு கரெக்டான வேர்டுங்க. கமன்ஸ்மெண்ட் ஆஃப் த பிசினஸ் இஸ் எ கரெக்ட் வேர்ட். தமிழ்ல இந்த கூட்டுருவாக்கம் படிச்சிட்டு சார். ஆமாங்க, நானும் அப்படியே தான் படிச்சு. அப்ப உங்களுக்கு டக்குன்னு சொல்ற பாருங்க, கூட்டுருவாக்கம் செய்யப்பட்டது. அது தமிழ் மீடியமே படிக்க கூடாது. தமிழ் மீடியமே படிக்க கூடாது. தமிழ்ல தான் போய் கிளாஸ் எடுக்கணும் சார். அப்புறம் இல்ல தமிழ்ல கிளாஸ் எடுக்கலாம். எடுக்கிறது வேற. பாருங்க, இந்த இடத்துல இந்த வேர்டு அது படிக்கணும். பட் இங்கிலீஷ் தான் அவன் வந்து கிளாரிட்டின்றான். தமிழ்ல நீங்க படிங்க, எதை வேணாலும் பண்ணுங்க.
பட் இங்கிலீஷ் தான் கிளாரிட்டி அப்படின்ற சொல்றதுக்கு காரணம். அப்ப நீங்க என்ன மாத்திரலாம், அதேதான். இது வந்து கமன்ஸ்மெண்ட் ஆஃப் பிசினஸ் தான் கரெக்ட். கமன்ஸ் ஆஃப் த பிசினஸ், உண்மையாலுமே ரொம்ப thanks sir. கமன்ஸ் ஆஃப் த சார் பிசினஸ். தமிழ்லயுமே அப்படிதான் சார் கொடுத்திருக்காங்க. தொழில் தொடங்க கொடுத்திருக்காங்க. பழைய ஒவ்வொரு வரையறை நிறுவனம் தொழில் தொடங்க உரிமம் பெற்ற 6 மாதங்களுக்குள். சார் தொழில் தொடக்க சான்றிதழ் சொல்லுவாங்க சார். அது தொடக்க சான்றிதழ்னாலே கமன்ஸ்மெண்ட் ஆஃப் ஆமா பிசினஸ் சார். தான் சார். ஆமாங்க சார், ஆமாங்க சார். less than 1 month. பார்த்தேன் sir. அடுத்த பாத்தீங்கன்னா வித்தின் 6 month, நாட் மோர் தேன் 6 month, அல்லது வித்தின் வேண்டாம், நாட் மோர் தேன் 6 month, நாட் மோர் தென் 6 மந்த். நாட் மோர் தேன் 6 month. இந்த வார்த்தையெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கலாங்க. ஓகே, ஃபைன் ஃபைன் ஃபைன். இது வந்துங்க ஏதோ +2 புக்ல நான் படிச்சிருக்கிறேங்க. ஏதோ ஒரு இடத்துல இந்த மாதிரி கூட்டுருவாக்கம் செய்யப்பட்டதுன்றது, ஒருவேளை பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா தெரியல. அப்புறம் சார் நடக்கக்கூடிய மீட்டிங் அப்படின்னா அது ஸ்டாச்சுட்டரி மீட்டிங் தான், அது கரெக்ட் தாங்க. பட் இது எங்கேயோ ஒன்னு இருக்கு, பிரைவேட் லிமிடெட் கம்பெனில இது இருக்கான்னு தெரியல, ஒருவேளை பார்க்கலாங்க. த கம்பெனி லிமிடெட் பை இட்ஸ் ஷேர்ஸ், அதாவது பங்குகளால் வரையறுக்கப்பட்ட ஒவ்வொரு நிறுவனமும் கமன்ஸ்மெண்ட் ஆஃப் பிசினஸ்க்கு அப்புறம் 1 மந்த்துக்கு அப்புறம் 1 மந்த்துக்கு முன்னாடி நடத்தக்கூடாது, 1 மந்த்துக்கு அப்புறம் நடத்தணும், 6 மாதங்களுக்கு மிகாம இருக்கணும், அதையும் பார்த்துக்கணும் வித்தின் த 6 month. சூப்பருங்க சூப்பர். அடுத்தது the first item of the order of payment made by the liquidator. லிக்விடேட்டர்னுடைய ஆர்டர் அப்படின்றதுல இப்ப நமக்கு என்ன அவைலபிளா அதுல நீங்க எடுத்துக்கோங்க. இதுல என்ன அவைலபிளா அதுல எடுத்துக்கோங்க. அப்போ அவைலபிள்ல எடுத்துக்கிறப்ப பாத்தீங்க அப்படின்னா இதுதான் ஃபர்ஸ்ட் இல்லைங்க, இதுதான் நமக்கான ஃபர்ஸ்ட். என்னங்க செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ் சார், ஆர்டர் ஆஃப் தி பேமெண்ட் இல்லைங்களா? ஆமாங்க சார். ஃபர்ஸ்ட் செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ், அடுத்தது தான் லிக்விடேட்டர். சம் போடும்போது ஃபர்ஸ்ட் லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் எடுத்து அப்புறம் தான் சார் செக்யூர்ட் கிரெடிட்டர்ஸ் போட்டோம். ஆனா கொடுத்திருக்கிறது ஆட்டோமேட்டிக்கா பே ஆயிடும். லிக்விடேட்டர் எந்த ஸ்டெப் எடுக்க வேண்டியது இல்லையா? இல்ல இல்ல இது கரெக்ட்டா பாத்தீங்கன்னா செக்யூர்ட் கிரெடிட்டர்ஸ் அது என்னங்கறத பாக்குறோம் சார். புக்ல ஃபர்ஸ்ட் செக்யூர்ட் கிரெடிட்டர்ஸ் இருக்கு. அதான் சார். நிச்சயமான பணத்துல இருந்து தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். செக்யூர்ட் கிரெடிட்டர்ஸ் போக நிச்சய அமௌண்ட் இருக்கு, நிறைய தான் எடுத்துக்கிறோம் சிக்ஸ் சைடுல. சார் இதுல லீகல் எக்ஸ்பென்சஸ் தான் சார் ஃபர்ஸ்ட் பே பண்ணுவோம். லீகல் எக்ஸ்பென்ஸ் நமக்கு ஆப்ஷனே இல்லம்மா, அது கரெக்ட்டா தான் நீங்க சொல்றது கரெக்ட் தான். வந்து இப்போ நமக்கு வந்து இது எதனால இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். லிக்விடேட் the first item in order of the payment of the liquidator யூஸ்ங்க. இப்படிதான் நமக்கு கேட்கலாம். இந்த புத்தகம் அப்படின்றது செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ் தான் வரணுங்க. என்னோட ஆப்ஷன் தான் செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ் தான் கரெக்ட். அது புத்தகத்துல கரெக்டா தாங்க இருக்கு, நான் தான் வந்து தப்பா கொடுத்துருக்கேங்க. சார் அப்போ லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் எப்போ பே பண்ணுவாங்க சார்? செகண்ட் சார், அடுத்தது ஆஃப்டர் செக்யூர்ட் கிரெடிட்டர்ஸ். இதுதான் After secured creditors, before preferential before Creditors. unsecured creditors, before preferential unsecured creditors முன்னாடி இருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் ஆர்டருங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டர், இது செகண்ட்ங்க. செகண்ட் தேர்ட் சார், டிஃபரன்ஷியல் தேர்ட், ஃபோர்த் அன்செக்யூர்ட். என்னோட ஆப்ஷன் தான் தப்புங்க. இதுல இந்த क्वेश्चनக்கு நீங்க ஆப்ஷன் வந்து தப்பு, இத திருத்தி வச்சுக்கோங்க. ஓகே சார், இதே டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் தான் சார். டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் அவங்க இருந்தாங்கன்னா சார் டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ். அன்செக்யூர்ட் கிரெடிட்டர்ஸ்க்கு முன்னாடி அவங்க வந்து எதுல வருவாங்க? மோஸ்ட்லி டிபெஞ்சர் ஹோல்டர் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா செக்யூர்ட்லயே இருப்பாங்க. ஃப்ளோட்டிங் சார்ஜஸ் எல்லாம் இப்பதான படிச்சீங்க. மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா ஃப்ளோட்டிங் சார்ஜஸ் இதெல்லாம் சொல்றீங்க இல்லையா? ஆமாங்க. ஆமாங்க சார். அப்போ ஏதோ ஒரு அசெட், எல்லா அசெட்டையுமே ஹோல்டு பண்ணிருப்பாங்கன்றதெல்லாம் சொல்றீங்க இல்லையா டிபெஞ்சர்ஸ்? ஆமாங்க சார். அப்போ அவங்க ஆட்டோமேட்டிக்கா செக்யூர்ட்ல தான் இருப்பாங்க. ஓகே சார். கன்ஃபியூஸ் ஆகல, இன்னும் முடியல அவருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் செக்யூர்ட் கிரெடிட்டர் சார், செகண்ட் காஸ்ட் ஆஃப் லிக்விடேஷன். அந்த காஸ்ட் ஆஃப் லிக்விடேஷன்ல அந்த மூணு வந்துருதுங்க. லிக்விடேஷன் லீகல் சார்ஜ், ரெமுனரேஷன், காஸ்ட் ஆஃப் வைண்டிங் அப், லீகல் சார்ஜ் அதெல்லாம் வந்து வைண்டிங் அப் காஸ்ட்ல வந்துருதுங்க. அப்புறம் பிரிஃபரன்ஷியல் கிரெடிட்டர்ஸ், டிபெஞ்சர் ஹோல்டர், அன்செக்யூர்ட் கிரெடிட்டர், அடுத்த டிபெஞ்சர் ஹோல்டர் வருவாங்க.
அப்போ நீங்க இல்லைன்னா அப்புறம் இந்த லிஸ்ட் ஆர்டர்லயே பாத்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஆஃப் அஃபேர்ஸ் ஆர்டரே வந்துருக்கு மேக்ஸிமம். லிஸ்ட் ஆர்டர் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும்லங்க. ஏபிசிடி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் லிஸ்ட் அஃபேர்ஸ் ஏ, லிஸ்ட் பி, லிஸ்ட் சின்னு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் போயிடும்லங்க. அப்போ வந்து அதுவும் ஆர்டர் ஆஃப் தி பேமெண்ட் மாடல் தானுங்க. அப்போ வந்து செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ்க்கு அப்புறம் நீங்க வந்து இது கொடுப்பீங்க டிபெஞ்சர் ஹோல்டர். அவன் வந்து பேங்க்ல அடமானம் வச்சிருப்பாங்க சொத்தை, சொத்தையா அடமானம். லீனுங்கிறது ஒரு பற்றுரிமை, பிளட்ஜுங்கிறது அதுக்கு மேலைங்க. பிளட்ஜுங்கிறது அதுக்கு மேல அப்படின்னு அர்த்தம். அதாவது பிளட்ஜுங்கிறது அதுக்கு மேலைங்க. The liquidator statement of receipt, liquidator statement of receipt and payment is known as எதுல வந்து அதாவது வரவுகளையும் செலவுகளையும் வச்சிருக்காரோ, ரெசிப்ட் வருவாய்களையும் செலவுகளையும் காட்டக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்டுடைய பேரு அறிக்கை. இந்த ஸ்டேட்மெண்ட்டுடைய பேரு லிக்விடேட்டர் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட் தான் சொல்லுவாங்க. கேஷ் ஃப்ளோ இதெல்லாம் கிடையாதுங்க. டெஃபிஷியன்சி அக்கௌண்ட்டுங்கிறது இதுல வந்து சர்ப்ளஸ் இருக்கா அப்படின்னு பாக்குறது தான் டெஃபிஷியன்சி அக்கௌண்ட். ஹெச் லிஸ்ட் ஹெச்ல பாத்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது பற்றாக்குறை இருக்கா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அதுதான் இதுல வரும். டெபிசிட் ஆர் சர்ப்ளஸ். ஆமா. Okay, the liquidator final statement of account is prepared. எப்ப ப்ரிப்பேர் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறேன். இன் கேஸ் ஆஃப் கிரெடிட்டார் வாலண்டரி வைண்டிங் அப், இது வந்து ட்ரிபுனல் போயிட்டு வரும். கம்பல்சரி வைண்டிங் அப், இது வந்து சட்டத்திலேயே சொல்லியிருந்தாங்கன்னா வரும். இன் கேஸ் ஆஃப் வாலண்டரி வைண்டிங் அப் தான் லிக்விடேட்டரை வந்து அப்பாயிண்ட் பண்ணி நம்ம வந்து ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் நம்ம கண்டுபிடிப்போம். மற்ற 2 கேஸும் பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனைக்குரியதுங்க. இது நம்மளோட அதாவது லிக்விடேட்டரை வந்து நம்ம ப்ராப்பரா அப்பாயிண்ட் பண்ணி முறைப்படி கலைச்சுக்கலாம். எப்படி வந்து முறைப்படி தோற்றுவிக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்க முறைப்படி கலைச்சுக்கலாங்க. அதுக்கான அதிகாரம் உங்களுக்கே உண்டு. அப்ப நீங்க ரிஜிஸ்ட்ரார்ட்ட மட்டும் தகவல் கொடுத்துட்டு ரெசல்யூஷனை சப்மிட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், விருப்பத்தினுடைய அடிப்படையில கலைச்சுக்கலாம். அப்பதான் வந்து உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லிக்விடேட்டர் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். நீங்களே லிக்விடேட்டரா அப்பாயிண்ட் பண்ணிருப்பீங்க. மத்த 2 இதுலயும் கண்டுபிடிக்க தேவையில்லையாங்க சார்? அதுலயும் தானே சார் லிக்விடேட்டர் சார் பூபதி சொல்லுங்க சார். இது வந்துங்க the liquidator final statement account is preparedங்க சார். வாட் எவர் மே பி மோட் ஆஃப் பைண்டிங், மூணுமே ரைட் தாங்க சார். உங்களுக்கு ரெட்டி அண்ட் முட்டில புக் பேக் கொஸ்டின் கொடுத்துருக்கேன் சார். இது அப்படியா 8வது பேஜ் நம்பர் 11.59ல கொஸ்டின் நம்பர் 80 சார். புக் பேக் கொஸ்டின் 1 மார்க் கொஸ்டின் இல்லைங்க. ஆப்ஷன் டி தான் கரெக்டா இருக்கு சார். எல்லாத்துக்குமே லிக்விடேட் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் தயார் பண்ணுவோம் சார். எல்லாருக்குமே தயார் பண்றதுனால சார் நம்ம பண்ணுவோம். இல்ல பாருங்க நீங்க. கொஸ்டின் தான். அதாவது லிக்விடேட்டர் prepared the account winding up liquidator final statement. The liquidator has to be submit the statement. What compulsory liquidation இருந்தாலும் சப்மிட் பண்ணனுங்க. கரெக்ட் தாங்க. எஸ் சார். கம்பல்சரி வைண்டிங் அப்ல ஆபீஷியல் லிக்விடேட்டரை வந்து கோர்ட் அப்பாயிண்ட் பண்ணுங்க சார். அவங்க வந்து ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்கல்ல சார். ஆமா ஆமா ஆமா. அதாவது இந்த இடம் வந்து கரெக்ட். இதுவும் தப்பு, ஆன்சர் தப்புங்க. இது வந்து ஆன்சர் தப்பு. கேள்விகளை போட்டேன். பட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுங்க சொல்லுங்க. புரியலப்பா என்ன சொல்றீங்க? வாய்ஸ் கிளியரா கேட்கலப்பா, அதனால வந்து என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. ஏதோ ஒன்று சொல்ல வரைய சாட்ல இல்லைன்னா போடுங்க. அதாவது இன்கேஸ் ஆஃப் வாலண்டரி வைண்டிங் அப், அது கிரெடிட்டார் வாலண்டரி வைண்டிங் அப், மெம்பர் வாலண்டரி வைண்டிங் அப், கம்பல்சரி வாலண்டரி வைண்டிங் அப், வாட் எவர் மேபிங்கிறான். சரி, இது கரெக்ட். இதுக்கெல்லாம் வந்து அஃபீஷியல் லிக்விடேட்டரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க இல்லைங்க.
அஃபீஷியல் லிக்விடேட்டர் மே பி அப்பாயிண்டட். இப்போ இந்த ஆன்சர் வந்து தவறு. இந்த ஆன்சர் தான் கரெக்ட் ஆன்சர். கரெக்ட் ஆன்சர். ஓகே. ரெட்டி அண்ட் மூர்த்தி ரெஃபரன்ஸுங்களா? ரெட்டி அண்ட் மூர்த்தி சார். ரெட்டி அண்ட் மூர்த்தி வந்து ரெஃபரன்ஸ். ஆமாங்க சார். ஓகேங்க. ஓகே, சூப்பருங்க. When the liquidator company has to adequate cash to pay off all liabilities. இது ஏற்கனவே சொல்லிட்டேன், இது திரும்ப வந்துருச்சுங்க. ஆனா பாத்தீங்கன்னா இன்சால்வன்சின்னு அங்க கொடுத்து இங்க வந்து ஆக்சுவல் பேமெண்ட் கொடுத்துருக்கு. அதுல ஏதாவது இருக்கான்னு பாருங்க சார். இது ஆக்சுவல் பேமெண்ட் ஆஃப் லயபிலிட்டிஸ் வேர்ட் இல்லாம இருக்குங்க சார். அது ஆன்சர் பி தான். அதுல வந்து நாட் அடிக்குவேட்னு கொடுத்திருப்பான்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு சார் क्वेश्चन அது லிக்விடேட்டட் கம்பெனின்னு இருந்தது சார். இது இல்லம்மா. லிக்விடேட்டர் கம்பெனி இருக்கு. இல்ல, அதுல ஏதோ நாட் கொடுத்த மாதிரி ஒரு has adequate cash pay of all liabilities. Interesting. 10வது क्वेश्चனா கொடுத்திருக்கோம் இல்லைங்க? 10வது क्वेश्चनல பணம் வைத்திருந்தாலும் இந்த இடத்துல வந்து இன்சால்வன்சி ப்ரொசீடிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா வந்து இதுக்குமே என்னங்கறது பார்க்கணும் இல்லைங்க? சார் இது லிக்விடேட்டட் கம்பெனியும் லிக்விடேட்டர் கம்பெனி ரெண்டு ஒண்ணு தானே சார்? லிக்விடேட்டர் தான், அது கரெக்ட் தான். இப்போ இதுல பாத்தீங்கன்னா when the company liquidated company தான் has adequate cash. சார் ரெண்டுக்குமே ஆன்சருங்க சார். To the date of actual payment run. சார் ஆக்சுவலா நீங்க கொடுத்த எக்ஸ்பிளனேஷன்ல வந்து ஆக்சுவல் பேமெண்ட் தான் சார் கொடுத்திருந்தீங்க. எக்ஸ்பிளனேஷன்ல ஆன்சர் வந்து தப்பா மார்க் பண்ணிருந்தேன் சார். உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் தெரிஞ்சதுங்களா அதுல? ஆமா சார், எக்ஸ்பிளனேஷன்ல வந்து ஆக்சுவல் பேமெண்ட் தான் சார் கீழே போல்ட் லெட்டர்ஸ்ல கொடுத்திருந்தீங்க சார். ஒரு சின்ன ஒரு 3-4 சென்டென்ஸ் மாதிரி கொடுத்து கீழே போல்ட் லெட்டர்ஸ்ல ஆக்சுவல் பேமெண்ட்னு கொடுத்திருந்தீங்க சார். மேல வந்து ஆன்சர்ஸ் மட்டும் தப்பா கொடுத்திருந்தீங்க சார். ஓகே, இந்த இடத்துல போட்டோம்னா அது கரெக்டா சொல்லிடுவோம். அப் டு டேட் ஆஃப் இதுதான் வருதுங்க, அதுதான் கரெக்ட். சார் அப் டு டேட் ஆஃப் ஆக்சுவல் பேமெண்ட் ஆஃப் லயபிலிட்டிஸ் சார். அப் டு டேட் ஆஃப் ஆக்சுவல் பேமெண்ட் ஆஃப். அதாவது அன்னைக்கு தேதி வரைக்குமே சார் இது இந்த போஸ்ட்ல இருக்கு சார். டிஎஸ் ரெட்டி மூர்த்தில புக்ல இருக்குங்க क्वेश्चन. இது புக்ல இருக்கா? புக் பேக் क्वेश्चन சார். அந்த क्वेश्चन கீழயே இருக்குங்க சார். நாம இதுக்கு முன்னாடி பார்த்த क्वेश्चन கீழே லிக்விடேட்டர் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் அக்கவுண்ட் இஸ் prepared by இந்த மூணு பேர் வந்தாங்க சார். புத்தகத்திலேயே வந்து நேரடியாவே கொடுத்திருக்காங்க. அந்த புத்தகத்துல இருந்து எடுக்கப்பட்ட இடம் தான் அது. அது பாத்தீங்கன்னா தப்பு. இது வந்து அப் டு டேட் ஆஃப் ஆக்சுவல் பேமெண்ட்ங்கறத கரெக்ட். அப்ப 10வது क्वेश्चனே நாம மாத்திக்கணுங்க. 10வது क्वेश्चனும் ஆல்மோஸ்ட் ஒரே क्वेश्चन தான். அதுக்கு ஆக்சுவல் பேமெண்ட் தான் சார் வருது. ரெண்டு ஒரே क्वेश्चन தாங்க சார். ரெண்டு ஒரே क्वेश्चन தான். அப்ப இந்த இடத்துல இதுவும் தவறுதாங்க. wrong answer. This is a correct answer. Correct answer. கேர்ஃபுல்லா வேலிடேட் பண்ணி தான் உண்மையிலே ஆன்சரே போடணும் மாட்டேங்குது. ஆனா கேள்வி நல்ல கேள்வி இல்லைங்க? கேள்வி நல்ல கேள்வி. அப்போ இனிமேல போதுமான பணம் இருந்தால் அப்படின்றது வந்துச்சுனாவே நம்ம என்ன சொல்லலாம்? பணம் இருந்தால் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அப் டு டேட் ஆக்சுவல் பேமெண்ட் தான் கரெக்ட். ஆக்சுவல் பேமெண்ட் ஆஃப் ஆல் லைபிலிட்டிஸ்ங்க, எல்லா லைபிலிட்டிஸுக்கும் நம்ம பே பண்ணணும் அப்படின்னு. The job of realizing asset. The job of realizing asset, paying liabilities is performed by a person. Realizing asset, asset வந்து என்ன பண்ற? வித்து கண்டுபிடிக்கிறோம், விற்றல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைபிலிட்டியை செலுத்துறது, லைபிலிட்டியை செலுத்துதல். இதை பண்ணக்கூடிய ஒரு பேர் லிக்விடேட்டர் தான். அது வந்து பண்ணக்கூடிய ஒரு லிக்விடேட்டர் தான். ஆடிட்டர், ரிஜிஸ்ட்ரார் ஆஃப் த கம்பெனி அதெல்லாம் வராதுங்க. At the time of liquidation of company, the liquidator has filed a statement of receipt and payment is also known as receipt and payment. என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா லிக்விடேட்டர் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் தான் கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் இது எப்போ பண்ணுவோங்க? லிக்விடேட்டர் ரிப்போர்ட்டுங்கிறது கிடையாதுங்க. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸுக்கும் லிக்விடேட்டர் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன டிஃபரன்ஸுங்க? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் வந்து அந்த ட்ரிபியூனல் போனதுக்கு சோ ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் ஆஃப் சார் அஃபேர்ஸ்.
அப்ப வந்து அது liquidator லிக்விடேட்டர் finance கொடுக்கணும் சார். போர்ட் ஆஃப் டைரக்டர். இல்லங்க. டெஃபிஷியன்சி சர்ப்ளஸ் கண்டுபிடிப்போம் சார். டெஃபிஷியன்சி ஆர் சர்ப்ளஸ் கண்டுபிடிக்கிறது எதுல கண்டுபிடிப்பீங்க? இதுலயா? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் சார். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். டெஃபிஷியன்சி ஆர் சர்ப்ளஸ். லிஸ்ட் கட்சிங். டெஃபிஷியன்சி ஆர் சர்ப்ளஸ். லிஸ்ட் ஹெச்ல வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட் ஆஃப் லிக்விடேட்டர் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படின்றது அசெட்டனுடைய ரியலைசேஷனை வச்சுட்டு பேமெண்ட்னுடைய ஆர்டர் தான் இருக்கும். பேமெண்ட்னுடைய ஆர்டர் தான் இருக்கும் அதுல. அதுக்கப்புறம் தான் அது மிச்சம் இருக்கிறது அப்படின்னு நம்ம ரெண்டையும் நம்ம ஒன்னா சேர்த்து படிச்சிடறோம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அப்படின்னு கொடுத்து வர்றது தான் வந்து கரெக்டான இதுங்க. டெஃபிஷியன்சி போட்டிங்கன்னா, டெஃபிஷியன்சி ஆர் சர்ப்ளஸ் போட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்துச்சு அப்படின்ட்டு அதை வந்து நம்ம இது சொல்லிடலாம். அடுத்த கொஸ்டின் கூட அடுத்து, the deficiency shown by deficiency account will be equal to deficiency revealed by. இல்லைங்களா? இது இந்த வார்த்தை பார்த்தாவே பயந்துருவீங்க. டெஃபிஷியன்சி 3 இடத்துல வருது பாருங்க. அதாவது பற்றாக்குறை அப்படின்னு ஒண்ணு, பற்றாக்குறை எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஃபிஷியன்சி அக்கௌண்ட்ல வருதுங்கிறான். அப்ப அந்த பர்டிகுலர் அக்கௌண்ட்ல வருது. will be equal to deficiency revealedங்கிறான். எந்த பக்கம் பற்றாம வந்துச்சோ, அதாவது பற்றாக்குறையாக வந்த பகுதி அப்படின்னு அர்த்தம். பற்றாக்குறையாக வந்தது அப்படின்னு எந்த பகுதியில, அப்ப எந்த பகுதியில வந்துச்சோ அதுதான். அப்ப இது வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். இந்த டெஃபிஷியன்சி எல்லாத்துலயும் அதே வேர்டு இருக்கு அதுக்குள்ளேயே. ஓகே, லிக்விடேட்டர் கேன் கிளைம். அவருக்கு ரெமுனரேஷன் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா அவருக்கு என்ன கொடுக்கணுங்க? கமிஷன் சார். கமிஷன் எல்லாம் சேர்த்துறது தான் வந்து இதுங்க கமிஷன் சொல்லலாம். லிக்விடேட்டர் ரெமுனரேஷன் ஆர் கமிஷன். டிவிடெண்ட், அசட் இதெல்லாம் கொடுக்க கூடாது. அதெல்லாம் இருக்காது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அசட் எல்லாம் எங்க போய் இருக்கு? சொத்தை கொடுத்தா அவர் எடுத்துட்டு போக மாட்டார். இன் லிக்விடேட்டர் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட் த பேமெண்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார் சோன் ஆஃப்டர். எதுக்கு அப்புறம்னு கேக்குறாங்க. சோன் ஆஃப்டர் எதற்கு பிறகு அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் தான் கரெக்ட்டுமா. லிஸ்ட் பார்க்க சொன்னேன்ல உங்களுக்கு. செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் அடுத்தது உங்களுக்கு இது வந்துரும். டிபெஞ்சர் ஹோல்டர், அதுக்கப்புறம் தான் வந்து பிரெஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ். எஸ் சார், எஸ் சார், யூ ஆர் ரைட். பேமெண்ட் ஆஃப் பிரெஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் இஸ் சோன் ஆஃப்டர். இவங்க எப்ப வருவாங்கன்னு கேக்குறேன். எதற்கு பிறகு வருவாங்க? அதுதான் இந்த இடத்த வார்த்தை தமிழ் அர்த்தம் எழுதுற பாருங்க. எதற்கு பிறகு அப்படி யாருக்கு பிறகு வராங்கன்னா டிபெஞ்சர் ஹோல்டருக்கு பிறகுதான் வருவாங்க. பிரெஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ்க்கு அப்புறம் சார். சார் பிரெஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் யாருக்கு அப்புறம் வருவாங்க? முன்னாடி யாருங்க சார்? அவங்களுக்கு அடுத்தது யாரு? கிரெடிட்டார் லிஸ்ட் சி சார். லிஸ்ட் சி சார் பிரெஃபரன்ஷியல் கிரெடிட்டார். நான் தான் தப்பா. சோ அதுக்கப்புறம் டிபெஞ்சர் ஹோல்டர் லிஸ்ட் டி சார். ஆமா. இல்ல லிக்விடேட் ஃபைனல் ஸ்டேட் நீங்க சொல்றது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் மேடம். நீ கேட்ட ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கவுண்ட். ஃபர்ஸ்ட் வந்து செக்யூர்டு, அடுத்து லிக்விடேட்டர் எக்ஸ்பென்சஸ், அப்புறம் பிரெஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ், அப்புறம் டிபெஞ்சர். இல்ல லிக்விடேஷன் எக்ஸ்பென்ஸ் வரும் சார். ஆப்ஷன் வரல. ஆப்ஷனே இது வரலங்க. மேம் லிக்விடேஷன் காஸ்ட், லிக்விடேட்டர் ரெமுனரேஷன், அப்புறம் தான் பிரெஃபரன்ஷியல் கிரெடிட்டார். இல்ல இப்போ இது வந்து நம்ம என்ன ஆன்சர் கொடுத்திருக்கோம் அப்படின்னா கரெக்ட் தான் சார். டிபெஞ்சர் ஹோல்டர் எதற்கு பிறகு வருவாங்க அப்படின்னு, கிரெடிட்டார்ஸ் யாருக்கு பிறகு வருவாங்க அப்படின்றத கொடுத்திருக்கேன் இந்த இடத்துல. என்னோட டெர்மினாலஜி வந்து தவறு இருந்தா சொல்லுங்க. நான் யூகிச்சது கரெக்டா இல்ல இருக்கான்னு கேக்குறேன். நீங்க ஆன்சர் எது? லிக்விடேஷன் இல்ல லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் தான் இதுக்குள்ள இருக்கிறத நீங்க தேடுங்க. ஓகே ஓகே. அப்ப செக்யூர்டுங்க. அப்ப செக்யூர்டு சார் பிரெஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் சோன் ஆஃப்டர். அவர் வந்து யாருக்கு அப்புறம் வருவார்னா அப்படினா லிக்விடேஷன் எக்ஸ்பென்ஸ். இந்த லீகல் சார்ஜஸ் இதெல்லாம் எதுவுமே இல்ல சார். செக்யூர்ட் கிரெடிட்டார் தான் இருக்கு சார். அதுக்கு அப்புறம் தான் வருவார். செக்யூர்ட் கிரெடிட்டார் தான் ஆப்ஷன் வரலாம். செக்யூர்ட் கிரெடிட்டார் தான் கரெக்ட். அவர்தான் சார் இருக்கிறாருங்க. அவர் வரலாம். நாள்ல அவர்தான் நீ இருக்கிற ஆப்ஷன் நீங்க சொல்லாவுன்னா அதான். ஓகே, செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ்ங்க. டிபெஞ்சர் ஹோல்டருக்கு எப்ப பே பண்ணுவீங்க? பிரெஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ்க்கு அப்புறங்க.
எப்படிங்க சார் ப்ரிஃபரன்ஷியல் எப்படி கிரெடிட்டார்ஸ் ஆல்சோ அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ்ங்க. நல்லா ஆமாங்க புரியுதான்னு சார் பாருங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அவங்க தானே சார் கொடுப்பாங்க. அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸுக்கு கொடுக்க வர்றப்போ நீங்க என்ன பண்ணணும், ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ்க்கு கொடுக்கணும். நல்லா புரியுதான்னு பாருங்க. கிரெடிட்டார்ஸே மொத்தம் 2 டைப் தாங்க. ஒன்னு செக்யூர்டு, இன்னொன்னு அன்செக்யூர்டு. அன்செக்யூர்டுல ஒரு பகுதி தான் ப்ரிஃபரன்ஷியல். எஸ் சார் எஸ் சார். அன்செக்யூர்டுல ஒரு பகுதி தான் ப்ரிஃபரன்ஷியல். அப்ப செக்யூர்டுக்கு அப்புறம் நீங்க 2வது பேமெண்ட் யாருக்கு தான் கொடுப்பீங்க? இப்பதானே நீங்க சொன்னீங்க டிபெஞ்சர் ஹோல்டர் எல்லாம் சொன்னீங்களே லிஸ்ட். டி டி இது வந்து லிஸ்ட். டிபெஞ்சர் ஹோல்டர் கேள்வி வந்து யாருக்கு அப்புறம் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் கொடுப்பீங்கன்னு கேக்குறீங்க. ஆமா, கேள்வி யாருக்கு வந்து அப்புறம் நீங்க ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் கிரெடிட்டார்ஸ் கொண்டு வருவீங்க, காமிப்பீங்க. எஸ் சார் கொண்டு எஸ் வருவீங்க, சோன் காட்டுவீங்க அப்படின்னு அர்த்தம். எஸ் சார். அப்ப டிபெஞ்சர் ஹோல்டருக்கு அடுத்து தானுங்க உங்களுக்கு ப்ரிஃபரன்ஷியல் கேபிட்டல் வரும். நீங்க டிபெஞ்சர் ஹோல்டருக்கு அப்புறம் வருவா அப்படிங்க. ப்ரிஃபரன்ஷியலுக்கு அப்புறம் வருவாருங்களா டிபெஞ்சர் ஆமா ஹோல்டர்? கிரெடிட்டார்ஸ்க்கு அப்புறம் வருவார். இமிடியேட்டா அவர் தான் வருவார். சார் செக்யூர்டுக்கு அடுத்து லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் வந்துருது சார். அடுத்தது வந்து ப்ரிஃபரன்ஷியல் வரா சார். அடுத்தது டிபெஞ்சர் ஹோல்டர், அடுத்தது அன்செக்யூர்டு. அதுக்கப்புறம் அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ், அதுக்கப்புறம் ஈக்விட்டி, அதுக்கப்புறம் ப்ரிஃபரன்ஸ். சார் ப்ரிஃபரன்ஸ் அப்புறம் எஸ் சார் எஸ் சார் எஸ் சார். அப்படிங்களா? ஆமாங்க சார். ஸ்டேட்மென்ட் அப்ரோச் ஆல்ரெடி சார் மேக்ஸிமம். சார் நீங்க மேல லிஸ்ட் எழுதுனீங்களே சார், லிஸ்ட் ஏல இருந்து எழுதுனீங்களே சார். இல்ல இது ஆர்டர், அப்புறம் அதுல எப்படி புரியல சார். இதுதான் ஆர்டர்ங்கிற மாதிரி லிஸ்ட் ஏ அசெட் ஸ்பெசிபிக்கலி பிளெட்ஜ்டு செக்யூர்டு கிரெடிட்டா. ஆமாங்க. லிஸ்ட் டிங்க. அப்போ வந்து செக்யூர்டு கிரெடிட்டார்ஸுக்கு அப்புறம் தான் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் வரும். நாம தான் தப்பு தப்பா யோசிச்சிருக்க மாட்டேங்குது. இல்ல இல்ல இதுல கரெக்டா தான் இருக்கு பாருங்க. லிஸ்ட் வந்து கரெக்டா தான் நீங்க ஷேர் ஹோல்டர் நினைச்சீங்க சார். என்னமா ஷேர் ஹோல்டர் சொல்லுமா? ஷேர் ஹோல்டர் அப்படின்றது சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்கம்மா. சார் இந்த ஸ்டேட்மென்ட் ஆஃப் அஃபேர்ஸ்ல வர லிஸ்டும் லிக்விடிட்டி ஃபைனல் ஸ்டேட்மென்ட் லிஸ்டும் ஒண்ணா சார். கிரெடிட்டார்ஸ் இல்லாம ஷேர் ஹோல்டர்ஸ் மாதிரி மீன் பண்ணிட்டீங்க. இல்ல இல்ல அதனால தான் அப்படி சொல்றேன். இல்ல இல்ல அவரு அவங்க இல்ல இல்ல கேள்வி ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் நினைச்சீங்க. மேடம் ஒரு சூப்பரான ஒரு கேள்வி கேக்குறாங்க. சார் லிக்விடேட்டர் ஃபைனல் ஸ்டேட்மென்ட்ல போடுற லிஸ்ட் தாங்க சார் நீங்க இப்ப சொல்றதுங்க சார். அதனால இது மாதிரி தாங்க சார் டிபெஞ்சர் ஹோல்டர் தாங்க சார் வருவாங்க. நம்ம டிபெஞ்சர் ஹோல்டர் சார் டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ்க்கு அடுத்து தானே வருது சார். சார் நீங்க அந்த லிக்விடேஷன் ஃபைனல் ஸ்டேட்மென்ட் அக்கவுண்ட்க்கு ஒரு ஃபார்மட் கொடுத்திருக்கீங்க. சரிப்பா. அதுல வந்து இந்த ஆர்டர்ல தான் சார் இருக்கு. டிபெஞ்சர் ஹோல்டருக்கு அப்புறம் வருதா? ஆமாங்க சார். டிபெஞ்சருக்கு அப்புறம் தான் ப்ரிஃபரன்ஸ் கிரெடிட்டா வருவாங்க சார். சார் சார் சொல்லுங்க 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 சார் இந்த ஆர்டர் ஆஃப் பேமெண்ட்டுக்கும் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ரெண்டும் ஒண்ணா வேற வேறயா? வேற வேற. அதுவும் தான் கன்ஃபியூஸ் ஆகுது. எனக்கு சந்தேகம் சார். ஆர்டர் ஆஃப் பேமெண்ட்டும் அந்த ஒண்ணுதான் மேக்ஸிமம் அதே ஆர்டர். மேக்ஸிமம் வராது. அந்த பின்னாடி ப்ரிஃபரன்ஸ் ரெண்டுக்கும் சேஞ்சஸா வரும். போடும்போது அவரோட பாயிண்ட் சேஞ்சஸ் ஆகும். சேஞ்ச் ஆகும். ஆகும் சார். அதனால கொஞ்சம் நல்ல ஸ்டாண்டர்டான புக்கை எடுத்து பார்த்து ரிசீவ் பண்ணி கரெக்டா பண்ணுங்க. ஒவ்வொருத்தரா மாத்தி மாத்தி சொல்லும்போது இருக்கிறதையும் போயிடும். கொஞ்சம் கவனமா இருக்கு. ஆனா இதுல நிறைய இது அடிபட்டு போயிருக்கோம். நிறைய அடிபட்டு இருக்கும். சார் 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 ஆர்டர் ஆஃப் பேமெண்ட்டும் அந்த ஸ்டேட்மெண்ட் மாறி மாறி தான் இருக்கு சார். 3 ஐட்டம் இருக்கு சார். அதனால தான் சார் மாறும் சார். மாறி இருக்கு. அதுதான் சூட்சமா. நம்ம லிஸ்ட் பிரகாரம் நம்ம அப்படியே ஆர்டரா ரெண்டுக்கு போவே மாதிரி பண்ண முடியாது. லிஸ்ட் மட்டும் பார்க்கலாங்க சார். ஆர்டர்னா ஆர்டர் மட்டும் நம்ம பார்க்கலாங்க சார். மேடம் ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்த்தல மேடம். அது ஆர்டரா லிஸ்டான क्वेश्चन பார்த்தலாம். क्वेश्चन தான் பயங்கரங்க. சார் எக்ஸ்கியூஸ் சார் நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னீங்க சார் அதுல ஒரு மார்க் இருக்கு சார். அதான் கண்டிப்பா சார் தமிழ் அர்த்தம் இல்லைங்க சார். இந்த क्वेश्चनக்கு தமிழ் அர்த்தம் இல்லை. இந்த லிக்விடேட்டர் இதுல வந்து ஃபைனல் ஸ்டேட்மென்ட்னு கேட்டிருக்காங்க. நாம தாங்க அதாவது தும்ப விட்டுட்டு வாழை பிடிச்ச கதைங்க இது. இங்க பாருங்க லிக்விடேட்டர் ஃபைனல் ஸ்டேட்மென்ட்னு தான் கேட்டிருக்காங்க. இஃப் அக்கவுண்ட்னு தான் கேட்டிருக்காங்க. அதுல என்ன இருக்குன்னு பாருங்க.
liquidator final Yep. லிக்விட் இன்னைக்கு இந்த ரெண்டாவது அதுதான் பகுதி sir. பேமெண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் லிஸ்ட் அது வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் Statement of அஃபேர்ஸ் affairs. லிஸ்ட். இது ஆமாங்க வந்து sir. ஃபைனல் ஸ்டேட்மெண்டோட ஃபைனல் லிஸ்ட். ஸ்டேட்மெண்ட் இது இதுல டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ் Sir. கரெக்ட் தான் சார் வருது சார் ப்ரிஃபரன்ஸ் கரெக்டுங்க சார் இது பேமெண்ட் ஆஃப் டிபெஞ்சர் ஹோல்டர் 100% கரெக்டுங்க சார் இது. இதுல அதாவது நாம முன்னாடி இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு பின்னாடி இருக்கிறத புடிச்சிட்டு நம்ம சார் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்னா இந்த क्वेश्चन கரெக்டுங்க சார். ஃபைனல் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்ங்கறத ஸ்டேட்மெண்ட் நம்ம அக்கவுண்ட்ல சேல்னா பிரிஃபரன்ஸ் லெட்டர்ஸ் இஸ் ஷோன் ஆஃப்டர் யாருக்கு அப்புறம் பிரிஃபரன்ஸ் லெட்டர் காம் அதான் சார் இப்ப ஆமா அதான் எதற்கு பிறகு வரும்னு கேட்டிருக்கேன். பேமெண்ட் ஆஃப் பிரிஃபரன்ஸ் லெட்டர் அப்ப லிக்விடேஷன் சொல்லுங்கம்மா. சார் முன்னாடி ஒரு லிக்விடேட்டர் எக்ஸ்பென்சஸ் கூட போட்டோம் இல்லைங்க சார், அதுவும் இத பேஸ் பண்ணி தாங்க சார் வரும். அப்படிங்களா? ஆமாங்க சார். அப்ப அந்த கொஸ்டினையும் திருத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இல்லைங்க. அதுல லிக்விடேட்டர் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கவுண்ட் இது இல்ல. அது the first item order of payment ஆமா சார். made by the ஆர்டர் ஆஃப் liquidator. பேமெண்ட் அண்ட் லிக்விடேட்டர்னு கேட்டா இந்த ஆர்டர்ல தான் சார் வரும். ஃபர்ஸ்ட் லீகல் இந்த எக்ஸ்பென்சஸ், question கரெக்டுங்க சார். அப்புறம் எக்ஸ்பென்சஸ். 22ங்க சார் இந்த क्वेश्चन கரெக்டுங்க சார். 22 கரெக்ட் தான்மா. நான் தான் தப்பா போட்டேன். ஆப்ஷன் தான் ஆன்சர் கரெக்ட்டுங்க. ஆர்டர் ஆஃப் பேமெண்ட் வந்து ஆர்டர் ஆஃப் பேமெண்ட் எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செக்யூர்டு சார் மேடு பை லிக்விடேட்டர்னு வருது இல்லைங்க சார், அப்போ எப்படிங்க சார் அவர் பண்ற அந்த அக்கவுண்டன்ட் தயாரிக்கிறது மேடுனா தயாரிக்கிறது தாங்க. இவர்தானே தயாரிக்கிறாருங்க. ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் தான் சார் வரும். அப்போ லிக்விடேட்டர் தயாரிச்ச ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் தான் சார். இவர் கண்டுபிடிக்கிறது ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் தான். ஆர்டர் ஆஃப் லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் தான் சார் ஃபர்ஸ்ட் வருது. லிக்விடேஷன் எக்ஸ்பென்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வருதுங்களா? ஆமா சார். ஆர்டர் ஆஃப் பேமெண்ட்ல லிக்விடேஷன் அவரோட வேலை எதுவுமே இல்லைங்க. செக்யூரிட்டி வேலை எதுவுமே அவர் வந்து எப்படிங்க சார் செக்யூரிட்டி கிரெடிட்டர் ஃபர்ஸ்ட் கொடுப்பாரு. மிச்சம் அதெல்லாம் மிச்சம் இருந்தா வேணா எடுத்துக்கலாருங்க. செகண்ட் லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் எக்ஸஸ் ரியலைசேஷன் செக்யூரிட்டி கிரெடிட்டர் இருந்தா ரிசிப்ட் பேமெண்ட் அக்கவுண்ட் அது வருங்க. மத்தபடி செக்யூரிட்டி கிரெடிட்டர் ஒரு வேலையே இருந்துச்சு. சரிங்க. அத வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு கொஸ்டின். அதாவது இது பின்புலத்துல நமக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸை பாக்குறதா ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டை பாக்குறதா, இப்படிதான் நம்மளோட கன்ஃபியூஷன் வந்து போயிட்டே இருக்கு இல்லைங்க. அதுக்கு ஒரு நல்ல ஸ்டாண்டர்ட் ஆத்தர் எடுத்துங்க, அது ஒரு வாட்டி படிச்சிருவாங்க இல்லைங்களா. நைட்டு 11 மணிக்கு அது வேலையாகாதுன்னு நினைக்கிறேன். அதை வேணா ஒரு கிளாரிட்டி பண்ணிட்டு அடுத்த வகுப்புல நம்ம என்ன பண்ணுவாங்க அதை வந்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேங்க. ஏன்னா இது ரொம்ப ஆனா அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. கண்டிப்பா முக்கியமான போர்ஷன் இது. ஆமா நானே ரெஃபர் பண்ண வேண்டிய ஒரு தருணத்துல தான் இருக்கேங்க. அதாவது என்ன அப்படின்னா வாத்தியார் போய் கிளாஸ் எடுக்கிறப்ப வந்து எல்லாரையும் முட்டாளாவே நினைச்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் கிளாஸ் எடுக்கணுமா. ஜென்ரலா ஒரு இது சொல்லுவாங்க, நான் உங்களை சொல்லக்கூடாதுங்க, இல்லை ஜென்ரலா சொல்லுவாங்க ஒரு வேர்டுங்க. அப்போ அவங்கள்ட்ட கேள்வி கேட்கறது வந்து எப்படி கேட்டிருக்கணும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி கேள்வியா நான் கேட்டிருந்தேன்னு பாருங்க, இந்த இடத்துல நான் ஜெயிச்சிருப்பேன். உங்களுக்கு தகுந்த மாதிரி கேள்வியா கேட்டிருந்தேன்னா நான் ஜெயிச்சிருப்பேன். இது வந்து நம்ம புத்தகத்தில் இருக்கக்கூடிய நாலேஜபிளான கொஸ்டினே இருக்கிறதுனால நம்ம அந்த இடத்துக்கு போய் பார்த்து தான் வரணும். அதான் வந்து இது சொல்லுவாங்க வாத்தியார்களுடைய டெக்னிக்ஸ் டீச்சிங் ப்ராக்டிஸ்ல வந்து நம்ம அப்படி பண்ணணும் அப்படிம்பாங்க. அது மாதிரி அவங்களும் வந்து நல்ல எஃபோர்ட்டா இருக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிஸ்கஷன் வருங்கிறதுக்கு இந்த கொஸ்டினும் ஒரு எக்ஸாம்பிள் தான். அதனால வந்து நல்ல ஒரு கொஸ்டின். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் நம்ம எப்போ பார்க்கணும், லிக்விடேட்டர் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் எப்போ பார்க்கணும் அப்படின்றதுக்கான ஒரு கிளாரிட்டி நான் உங்களுக்கு தரணும் அப்படின்றத மட்டும் நான் எடுத்துக்கிறேங்க. அப்புறம் அந்த லிக்விடேட் வந்தார்ல, அது லிக்விட் எக்ஸ்பென்சஸ் அது சரிதான் சார். ஏன்னா அவர் வந்ததுக்கு பின்னாடி அந்த லிக்விட் எக்ஸ்பென்சஸ் ஃபர்ஸ்ட் எடுத்துக்குவாரு. அதையும் பாத்துங்க சார். அதாங்க இப்போ ஆர்டர் ஆஃப் பேமெண்ட், லிக்விடேட்டர் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட், அடுத்த பாத்தீங்கன்னா அஃபேர்ஸோட லிஸ்ட் அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி சொல்லிவிட்டோம். இப்போ என்னன்னா நமக்கு கேள்விகள் வளைச்சு கேட்கறப்ப தான் நமக்கு சிரமமாகுது. சார் இதுல லிக்விடேட்டர் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லைங்க சார்? ஆமாங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம அசெட் ரியலைஸ் பண்றத போடுறோம் சார். இந்த சைடுங்க நம்ம வந்து லெஸ் பண்ணிட்டு வருவோம் சார். ஆமாம்மா. ரெமுனரேஷன், அதுக்கப்புறம் டிபெஞ்சர், ப்ரெஃபரன்ஸ் ஷேர் கிரெடிட் அந்த படிப்படியா லெஸ் பண்றதுதானங்க சார்? ஆமாம்மா. அதுதாங்க நமக்கு வந்து ஆர்டர் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க.
அது எப்படிங்கிறத நம்ம கிளாரிட்டி பண்ணணும், இது பண்ணணும். ஒரு நல்ல புத்தகத்துல ஏதோ ஒரு இடத்துல இருக்குங்க. நம்ம சார் கிளாரிட்டி இந்த பண்ணணும். புக்கா இருக்குங்க சார் நல்லா இல்ல ரெட்டியன் மூர்த்தி இருக்கட்டும்பா. நம்ம வந்து அத வந்து ஸ்டாண்டர்ட் புக்கா கொண்டு போய் காட்ட முடியாதுன்றாங்க. இதெல்லாம் நிறைய வாட்டி கோர்ட் கேஸ்ல எல்லாம் மாட்டி இருக்குங்க அது. ஓகே சார் ஓகே அதனால எஸ்என் மகேஸ்வரி எடுத்துக்கலாங்க. ப்ளீஸ் சார் ஜெயின் அண்ட் நரங் புக் இருந்தா எடுத்துக்கலாம். ப்ளீஸ் சார் ஆ, சுக்லா கிரீவன் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியினுடைய டெக்ஸ்ட் புக் தான் நம்ம எடுக்கணுங்க. ஓகே சார் ஏன்னா அது வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா ஏதோ ஒரு புக்கை வந்து நம்ம எடுத்துக்க கூடாது. அது ரொம்ப முக்கியம். நான் அதை வேணா செக் பண்ணிடுறேன் ப்ளீஸ். நம்ம இது ஒரு இதா வச்சுக்கலாங்க, ஒரு அஃபேர்ஸா வச்சுக்கலாங்க, தப்பு கிடையாது. கான்ட்ரிபியூட்டரிங்கிறது ஷேர் ஹோல்டர். இதுல இருக்கிற கொஸ்டின் மட்டும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு எண்டுக்கு வருவாங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் ஏ ப்ரிஃபரன்சியல் கிரெடிட்டார்ஸ்? யார் வந்து ப்ரிஃபரன்சியல் கிரெடிட்டார்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம். சம் டியூ டு எம்ப்ளாயி, ஒரு சம் ஒரு தொகை அப்படின்னு அர்த்தம். ஒரு தொகை வந்து டியூ நிலுவையில் இருக்கு, டு ப்ராவிடன்ட் ஃபண்டு, பென்ஷன் ஃபண்டு, கிராஜுவிட்டி ஃபண்டு, எனி அதர் ஃபண்டு மெயின்டைன் வெல்ஃபேர் ஆஃப் த எம்ப்ளாயி. இது வந்து ப்ரிஃபரன்சியல் கிரெடிட்டார்ஸ்ல வரும் இல்லைங்க. எந்த ஆக்டின் பிரகாரம் ஏதாவது டியூ இருந்து வரும். காம்பன்சேஷன் அண்டர் ஒர்க்மேன்ஸ் காம்பன்சேஷன் ஆக்ட், அதுவும் வரும். அடுத்தது அமௌண்ட் டியூ அண்டர் ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஆக்ட் ஃபார் 12 month ப்ரீவியஸ் டு த வைண்டிங் அப். அப்போ எம்ப்ளாயீஸ்க்கான டியூ அதுதான் ரொம்ப முக்கியம். எம்ப்ளாயீஸ்க்கான டியூ எந்த ஆக்ட்ன்ட்டாங்க? ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஆக்ட்ங்கிறாங்க. எந்த ஆக்டின் பிரகாரம் வந்தாலும் சரி 12 மாசத்தையும் எடுத்துக்க சொல்லியிருக்கான். அது ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. முன்னாடி இந்த டேட் ஆஃப் ஃபைண்டிங் அப்ல இருந்து முன்னாடி 12 மாசங்கள் பார்ப்பாங்க. இது வந்து ஜென்ரல் தான். அமௌண்ட் டியூ டு எம்ப்ளாயி அண்டர் அமால்கமேஷன் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், இதெல்லாம் வந்து வராதுங்க. அமால்கமேஷன் ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ல எம்ப்ளாயிக்கான டியூ இருக்கிறங்கிற வேர்டு வந்து லிக்விடேஷன்ல இந்த வேர்டே காட்ட மாட்டோம் இல்லைங்களா. இது அமால்கமேஷன் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற வேர்டையே நம்ம லிக்விடேட்டர் ஃபைனான்ஸ் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம காமிக்கவே மாட்டோங்க. லிக்விடேட்டர் ஸ்டேட்மெண்ட்ல எங்கேயுமே வராது. அது வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இது வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்தது சேலரி டியூ டு கிளர்க் இஸ் ப்ரிஃபரன்சியல் ஃபார் எ பீரியட் நாட் எக்ஸீடிங் கேட்டிருக்காங்க. அப்போ 4 month. அப்போ இது வந்து 4 month கரெக்டுங்க. ஓகே, கிளர்க் அப்படின்றதுக்கு ஒரு சம்மும் நம்ம கொடுத்து இது பண்ணியிருப்போம். ஓகே, அடுத்தது லிஸ்ட் பி லிஸ்ட் ஆஃப் கான்ட்ரிபியூட்டரிஸ் ஆர் நாட் லைபிள். பி லிஸ்ட் ஆஃப் கான்ட்ரிபியூட்டரியில யார் நாட் லைபிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இஃப் ஷேர்ஸ் ஆர் ஃபுல்லி பெய்டு ஃபார் லைபிலிட்டிஸ் ஆஃப்டர் த சீசஸ் டு பி மெம்பர் ஆஃப் த கம்பெனி. லைபிலிட்டிஸ்க்கு அப்புறம் மெம்பர் ஆஃப் த கம்பெனி யார் வராங்க அப்படின்றது. அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து சீசஸ் டு த மெம்பர் ஆஃப் த கம்பெனி. அடுத்தது the present shareholder paid unpaid amount of shares transferred by them. அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா அதுவும் சொல்லியிருக்காங்க. அப்போ ஆல்மோஸ்ட் என்ன ஆகுது அப்படின்ட்டா அந்த அன்பெய்டு ஷேர்ஸை வந்து இவர் கலெக்ட் பண்றாரு அப்படின்னு அர்த்தங்க. அடுத்தா பாத்தீங்க அப்படின்னா இந்த சீசஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். வாட் யூ மீன் பை சீசஸ்ங்க? இந்த அடிக்கடி நிறுத்துவது, அதுக்கப்புறம் கைப்பற்றுதா சார்? கைப்பற்றுதுங்களா? இது நிறைய இடத்துல நீங்க லீகல் வார்த்தையா நீங்க நிறைய இடத்துல பாப்பீங்க. கைப்பற்றுதல், coming to an end sir. Yes sir, stop பண்றதுமான பொருள் வருது. நீங்க சொல்றீங்க, அதுல இருந்தே தான் நான் கன்க்ளூஷன் கொண்டு வரேன். நிறுத்தி விடுதல், நின்று விடுதல், இந்த மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அப்போ அந்த வேர்டுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா அதாவது கைப்பற்றுதல், அதாவது நிறுவனத்தினுடைய பொறுப்புகள்ல இருந்து அவர் கிடையாது அப்படின்னு அர்த்தம். அவருக்கு வந்து அந்த பொறுப்புகள்ல கிடையாது. ஃபார் லயபிலிட்டிஸ் அவருடைய பொறுப்பு இந்த இடத்துல ஆஃப்டர் த சீசஸ் டு பி சீஸ் பண்ணிட்டாரு. சீஸ் பண்றதுன்னா என்னங்க? SEIZED தான் சீசர். அதுதான் கைப்பற்றுதல். நிறுத்தி விடுதல், இது வந்து நிறுத்தி விடுதல், நின்று விடுதல், இந்த மாதிரி பொருள்ல வருங்க. நிறுத்தி விடுதல், நின்று விடுதல், இந்த மாதிரி பொருள்ல வரும். இப்போ பையன் வந்து ஸ்கூலுக்கு வரதை நிறுத்திட்டான் அப்படின்னா அவனை சீசஸ்ன்னு தான் சொல்லுவான்.
அப்போ சீசஸ் டு த இந்த பள்ளிக்கூடத்தினுடைய அவன் மாணவன் கிடையாது அப்படின்ற மாதிரி. ஃபார் லைபிலிட்டிஸ் ஆஃப்டர் த சீசஸ் டு பி த மெம்பர் ஆஃப் த கம்பெனி. அவர் என்ன பண்றாரு, மெம்பர் ஆஃப் த கம்பெனில இருந்து அவர் வந்து என்ன ஆகல அப்படின்ட்டா அந்த பொறுப்புல இருந்து அவர் இல்லாம இருக்காரு, விளைக்கிறார். அதுக்கு அழகான தமிழ்ல என்ன சொல்லணும் அப்படின்னா, பொறுப்புகளில் அதாவது நிறுவனத்தினுடைய உறுப்பினர் பொறுப்புகளில் இருந்து அவர் நின்று விட்டார் அப்படின்னு அர்த்தம். அததான் அப்படி சொல்றான். உறுப்பினர் பொறுப்புல இருந்து அவர் நின்னுட்டாரு அப்படின்னு அர்த்தம். உறுப்பினர் பொறுப்பில் இருந்து விலகிட்டாரு அப்படின்னு அர்த்தம். பொறுப்பில் இருந்து நின்று விட்டார் அப்படின்னு சொல்லுவான். அப்படின்னா இதுக்கு தமிழ்ல மீனிங்ஃபுல்லா நம்ம கொண்டு வரப்போ விலகிட்டாரு அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா? விலகிட்டாரு அப்படின்றதான் இந்த இடத்துல சொல்றோம். அப்போ ஃபுல்லி பெய்டப்பா நாட் லைபிள் யாரு பொறுப்பாக மாட்டாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. வந்து இஃப் த ஷேர்ஸ் ஆர் ஃபுல்லி பெய்டு, முழுசா பே பண்ண, அதாவது லிஸ்ட் பி ல என்னமா சொல்லுது? லிஸ்ட் பி, வாட் யூ மீன் பை லிஸ்ட் பிங்க? செக்யூர்ட் கிரெடிட்டர்ஸ் பிளஸ் ஸ்பெசிஃபிக்கலி பிளெட்ஜ்ட் சார். அசெட் ஸ்பெசிஃபிக்கலி பிளெட்ஜ்ட். அது எதுமே இல்ல. இதுல வந்து பீலுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லைங்க. இல்லைங்க, இது வேற கான்செப்ட். வேற ஏதோ ஒரு கான்செப்ட் இருக்கு. லிஸ்ட் ஆஃப் கான்ட்ரிபியூட்டர்ஸ் நாட் லைபிள் அப்படின்றான். யாரு பொறுப்பாக மாட்டாங்க அப்படின்னு கேட்டிருக்கான். நாட் லைபிள் அப்படின்றது லிஸ்ட். இந்த பிங்கிற வேர்டு எதுக்காக வந்துச்சு அப்படின்றத இது ஒரு கொஸ்டின் பேப்பர்ல இருந்து எடுத்ததுதான். அது வேணா அது செக் பண்ணிக்கலாங்க. இதுவும் இந்த லிஸ்ட் பிங்கிற வேர்ட் இருக்கா இல்லையான்றதை நம்ம பார்த்துக்கலாம். லிஸ்ட் ஆஃப் கான்ட்ரிபியூட்டர்ஸ் கரண்ட் ஆபீசர் புக்கெல்லாம் ஒண்ணுமே ரெஃபர் பண்ண முடியல. அப்படியா? அப்படிமா பாருங்க, பரவாயில்லைங்களா? படிச்சுதான் ஆகணுங்க, ஒண்ணும் பண்ண முடியாது. பேட்டரி அடிச்சாலும் படிச்சாகணும். நமக்கு டைம் ஒர்க் அவுட் ஆகணும்னா இருட்டு என்ன பகல் என்ன எல்லாமே பண்ணிதான். இதை வேணா இந்த கொஸ்டின் இன்னொரு வாட்டி செக் பண்ணிடுறேனுங்க. ஓகே சார். 34வது கொஸ்டின் செக் பண்ணிடுறேன். இந்த பி எதுக்காக வந்துச்சுன்னு தெரியல. லிஸ்ட் ஆஃப் கான்ட்ரிபியூட்டர்ஸ் நாட் லைபிள்ங்கிறப்ப ஃபுல்லி பெய்டுனா அவன் வரமாட்டானா அப்படின்ற கான்செப்ட் ஒன்று இருக்கு. இது என்னங்கிறத பார்க்கணும். யார் வந்து இப்போ ஃபுல்லி பெய்டு ஆஃப்டர் த சீசஸ் பிரசன்ட் த ஷேர் ஹோல்டர் அன்பெய்டு அமௌண்ட் ஷேர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு, தன்னுடைய அன்பெய்டு அமௌண்ட் ஷேர் ட்ரான்ஸ்ஃபர் எந்த அமௌண்ட்மே பெண்டிங் இல்லாம எல்லாரும் கட்டிடுறாங்க அந்த மாதிரி. ஆமா, மீனிங் ஃபுல்லி பெய்டு தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இது பெண்டிங் இருந்தது, அவனும் பே பண்ணிட்டான்னு அர்த்தம். அப்ப நவ் ஃபுல்லி பெய்டுன்னு அர்த்தம். உனக்கு பார்த்தா நவ் ஃபுல்லி பெய்டுன்னு அர்த்தம். அது வரைக்கும் பண்ணாம இருந்தவன் இப்போ பே பண்ணிட்டான் அப்படின்னு அர்த்தம். பெரிய விஷயங்க. இதையும் ஒரு இது செக் பண்ணல. இந்த லிஸ்ட் ஆஃப் கான்ட்ரிபியூட்டர்ஸ் நாட் லைபிள். ஆனா ஆன்சர் வந்து கரெக்ட் தான், பட் இது எப்படி அப்படின்றத மட்டும் அதை புரிய வச்சுக்கலாங்க. ஓகே, இந்த 2 விஷயங்கள் 3 விஷயங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டா இதை எடுத்துக்கிட்டு மறுபடியும் நம்ம வருவோங்க. ஓகே, தேங்க்யூ வெரி மச். see you. சார் சொல்லுங்கம்மா. சார் பேங்கிங் எக்ஸாம் நாளைக்கு வரைக்கும் இருக்குமாங்க சார்? அது ஓடிட்டே தாம்மா இருக்கு. கேபிட்டல் மார்க்கெட் அந்த ரூம் நேம் மாறி வந்துருச்சுன்னா அது ஓடிட்டே தான் இருக்கும்னு அர்த்தம். ஓ சார், நாளைக்கு அட்டெண்ட் பண்ணலாமாங்க சார்? அதான் பேங்கிங். அதாம்மா, ரூம் நேம் மாறி வேற டெஸ்ட் போட்டு விட்டங்க. ஓகே அதனால சார். வந்து உங்களுக்கு அதுவும் ஓடிட்டே தான், 2 டெஸ்டும் ஓடிட்டே தான் இருக்கும். நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே, தேங்க் யூ. பேங்கிங் ஓடிட்டு இருக்கு, கேபிட்டல் மார்க்கெட்டும் ஓடிட்டு தான் இருக்கும். ஓகே சார். ஓகேப்பா.